ஒரு எதிரி கூட உயிரோட போக கூடாது. எங்க தூக்கத்துக்கு எடுத்துட்டு நீங்க நிம்மதியா இருக்க முடியாது. ட்ரம்பிற்கு எதிராக ஈரான் கையில் எடுத்த வஜ்ராயுதம். ஈரான் தனது வரலாற்றில் முதன்முறையாக அதிநவீன மத்திய கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு அறையை உலகிற்கு வெளிப்படுத்தியுள்ளது. ஈரானிய ராணுவத்தின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் அமீர் ஹத்தாமி தலைமையில் நடைபெற்ற இந்த உயர்மட்ட மெய்நிகர் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் தொடர்பான விஷயங்கள் தற்போது வெளியாகியுள்ளன. அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் ஈரானிய மண்ணில் தரைவழி தாக்குதலை தொடங்கினால் எதிரி படைகளில் எவரும் உயிர் பிழைக்க கூடாது என்று தளபதி ஹத்தாமி தனது கள தளபதிகளுக்கு நேரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். எதிரிகளின் ஒவ்வொரு அசைவையும் வினாடிக்கு வினாடி கண்காணிக்குமாறு நிலத்தடி ஏவுகணை நகர தளபதிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சாதாரண ஏவுகணை தாக்குதல்களுக்கு அப்பாற்பட்டு சரியான நேரத்தில் வழக்கத்திற்கு மாறான பதிலடி முறைகளை பயன்படுத்த தயங்க மாட்டோம் என்று ஈரான் அறிவித்துள்ளது. இது ரசாயன ஆயுதங்கள் அல்லது தற்கொலை தாக்குதல் படைகளை குறிப்பதாக இராணுவ ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். ஈரானின் மலைகளுக்கு அடியில் நூற்றுக்கணக்கான அடி ஆழத்தில் அமைந்துள்ள இந்த ஏவுகணை நகரங்கள் தற்போது முழுமையான போர் தயார் நிலைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. ஊடுருவும் எதிரி படைகளை சிதைப்பதற்கான கடைசி ஆயுதமாக இவை செயல்படும் என்று தெரிகின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஈரானின் இராணுவ திறன் முடக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட சில நிமிடங்களிலேயே ஈரானின் இந்த கட்டளை அறை காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. இது அமெரிக்காவின் மதிப்பீடுகளை தகர்க்கும் ஒரு உளவியல் போர் உத்தியாக பார்க்கப்படுகின்றது. ஈரானியர்கள் பாதுகாப்பின்றி வாழும் போது எதிரி நாடுகளின் எந்த ஒரு பகுதியும் எதிரிகளுக்கு உதவும் நாடுகளின் பகுதியும் மட்டும் பாதுகாப்பாக இருக்க விடுவோமா? எங்கள் தூக்கத்தை கெடுத்துவிட்டு நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியாது என்ற தொனியிலேயே ஈரான் தனது அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது.